வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல தளபதி விஜய் நடிச்ச போக்கிரி படத்தோட பார்ட் 2 வந்தா அந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா நம்ம ஸ்டைல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜயோட கில்லி படம் மாதிரியே போக்கிரி படமும் செம்ம பிளாக் பஸ்டர் ஆச்சு அவரோட சினிமா வாழ்க்கையில. ரெண்டு படத்துக்குமே இருக்க ஒரே ஒற்றுமை என்னன்னா, ரெண்டு படமுமே மகேஷ் பாபுவோட படத்தை ரீமேக் பண்ணி எடுத்தது தான். ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னா, தெலுங்குல மகேஷ் பாபுக்கு ஹிட் ஆனதை விட தமிழ்ல இந்த ரெண்டு படமே நம்ம தளபதி விஜய்க்கு ரொம்பவே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருச்சு. போக்கிரி கிளைமேக்ஸ்ல விஜய் ஐபிஎஸ்னு ஒரு ட்விஸ்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மால கிளைமேக்ஸ்ல வில்லன் பிரகாஷ் ராஜா போட்டு தள்ளிடுவாரு. இதோட மூவியை முடிச்சிருவாங்க. இங்க இருந்து தான் நம்ம பார்ட் 2 கதையை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. சரி, கதைக்குள்ள போலாம் வாங்க. அலிபாய் இறந்து போனதுக்கு அப்புறம் சென்னையில அவனோட கேங்ல பாதி பேரை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இன்னும் இருக்கிற பாதி பேர் அவங்களோட கேங் எல்லாம் கலைச்சிக்கிட்டு வேற வேற வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க நம்ம சத்தியமூர்த்தி ஐபிஎஸ், அதாவது நம்ம தளபதி விஜய் நார்த் மெட்ராஸ்ல அவரோட ஐபிஎஸ் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணி அதை அவர் மேனேஜ் பண்ணிட்டே இருக்காரு. விஜய் ஒரு ரவுடின்னு நினைச்சு அசின் அவரை அவாய்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஆளு வில்லன் இல்ல, ஹீரோ. அதுவும் போலீஸ்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்களோட லவ் அகைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பதான் அசின் ஒன்று சொல்லுவாங்க, இங்க இருந்தா நம்ம பீஸ்ஃபுல்லான லைஃபே நமக்கு கிடைக்காது, வாழவும் முடியாது, வேற இடத்துக்கு நீ போஸ்டிங் வாங்க, அங்க போய் நம்ம மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஃபியூச்சர் பிளான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் சொல்லுவாரு, அதெல்லாம் நீ பயப்படவே தேவையில்லை, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இனி வராது, எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம காமெடியன் வடிவேல காட்டுவாங்க. அவரு வேற, ஐயோ நம்ம ஆளு சுதியை இவங்க கரெக்ட் பண்ணிட்டானே, இவங்களை நம்ம எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாரு அவரோட அல்லகைங்களோட. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அசினோட பர்த்டே வருது. வீட்ல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு வெளியே போவாங்க. இங்க தான் நம்ம கதையில ஃபர்ஸ்ட் லவ் சாங் வருதுங்க. சூப்பரான சாங். இந்த சாங் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல மும்பைல ஒரு கேங்க காட்டுறாங்க. விஜயோட போட்டோவை கையில வச்சுட்டு ஒருத்தர் சொல்லுவான், இவன் தான் நம்ம அண்ணா அலிபாயை கொன்னது, இவனால தான் சென்னையில நம்ம பிசினஸ் நம்ம கைவிட்டு நிறைய போயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் அந்த கேங்ல ஒருத்தன் பேச ஸ்டார்ட் பண்ணுவான், எங்க அண்ணனை கொலை பண்ண அந்த போலீஸ்காரனை என் கையால நான் கண்டிப்பா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் அவனை காட்டுறாங்க. அவன் யாருன்னா, அவனோட பேர் முஸ்தபா, அலிபாயோட தம்பி. அவனோட நெட்வொர்க் அலிபாயோட பெரிய நெட்வொர்க், ரொம்பவே கொடூரமான ஆளா இப்ப கதையில காட்டுறாங்க. இங்க இருந்து முஸ்தபாவோட கொஞ்சம் ஆளுங்க சென்னைக்கு வராங்க. அடுத்த சீன்ல ஒரு ஹோட்டல்ல 4 ரவுடிஸ் சாப்பிட்டு காசு கொடுக்காம போவாங்க. ஹோட்டல் ஓனர் காசு கேட்டதுக்கு ஓனர் அடிச்சிருவாங்க. இங்க தாங்க நம்ம கதையில ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருதுங்க. நம்ம தளபதி விஜய் அந்த ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு இருப்பாரு. மாசான ஃபைட். விஜய் அந்த 4 ரவுடிஸை அடிச்சு போட்டு ஹோட்டல் ஓனர் கிட்ட சாரி கேட்க வைப்பாரு. அங்க இருந்து விஜய் கிளம்பும் போது அந்த முஸ்தபாவோட ஆளுங்க விஜய் சுட பார்ப்பாங்க துப்பாக்கி வச்சு. பட் நம்ம ஆளு தப்பிச்சிருவாரு. கார்ல யாரா என்ன சுட பார்த்தது அப்படின்னு அவங்களை சேஸ் பண்ணுவாரு. பட் அவருங்க எப்படியோ நம்ம விஜய் கிட்ட இருந்து தப்பிச்சிருவாங்க. யார் இவங்க, எதுக்கு என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு அவங்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படியே 2 நாள் போகுது. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு சென்னையில 3 காலேஜ் பொண்ணுங்க காணாம போக ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த நியூஸ் விஜய்க்கு வருது. விசாரிச்சு பார்த்தா கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அலிபாயோட ஆளுங்க தான் அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தளபதி விஜய் நரசாமி, அந்த நரசிம்மான்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை கூட்டி விசாரிக்கிறாரு. இந்த நரசிம்மா வேற யாருமே இல்லைங்க, அந்த பார்ட் 1ல இருந்த நம்ம வில்லன் ஆனந்தராஜ் தான். அப்பதான் நரசிம்மாவும் சொல்லுவான், தம்பி எங்க ஆளுங்கெல்லாம் எதுவுமே பண்ணல, அலிபாயோட ஆளுங்க மும்பைல இருந்து சென்னைக்கு நிறைய பேர் இறங்கி இருக்காங்க, அவங்க தான் புது கேங்க ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றான். எங்கிட்ட கூட ஹெல்ப் கேட்டாங்க, ஆனா நான் இதெல்லாம் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட போன் சிக்னலை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 3 பொண்ணுங்களுமே சென்னையில ஒரு ஹார்பர்ல இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள கட்டி போட்டு இருப்பாங்க. இங்க தாங்க நம்ம கதையில செகண்ட் ஃபைட் சீன் வருது. வேற லெவல்ல இருக்கும் ஃபைட். அங்க இருக்கிற ரவுடிஸ் எல்லாத்தையும் விஜய் அடிச்சு போறாரு. அந்த பொண்ணுங்களையும் காப்பாத்திடுவாரு. இதுக்கு அப்புறம் தான் முஸ்தபா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும். ஏ போலீஸ், என்ன சௌக்கியமா, இதெல்லாம் ட்ரைலர் தாமா, கொஞ்ச நாள்ல சென்னையே ஃபுல்லா எங்க கண்ட்ரோல்ல வந்துடும், இனி இந்த மாதிரி நிறைய பாப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு தளபதி ஆம்பளையா இருந்தா பண்ணி காட்டுறான் அப்படின்னு போனை கட் பண்றாரு. இங்க தாங்க நம்ம கதையில மாசான இன்டர்வல் சீன் வருது. இந்த இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் தான் வில்ல முஸ்தபா மும்பைல இருந்து சென்னைக்கு வரான். அவன் வரும்போதே சம்பவம் செய்யறதுக்கு என்ன பண்றான்னா, சென்னையில இருக்கிற சில முக்கியமான இடம், அதாவது ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்னு அந்த இடத்துல எல்லாம் பாம் வைக்கிறான். விஜய்க்கு போன் பண்ணி, என்ன போலீஸ், நான் சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன், வரும்போது என்னோட என்ட்ரி மாசா இருக்கணும், பட்டாசுலாம் கொளுத்தி போடணும், அந்த மாதிரி வெடிக்கணும், அதுக்கு
விட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாம்பே வெடிக்கிற மாதிரி நான் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா நான் சொல்ற இடத்துலலாம் போய் நீ அதெல்லாம் வந்து காப்பாத்திக்கோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படின்னு சொல்றான். தளபதி விஜய் வந்து ஃபுல் போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிட்டு எல்லா இடத்தையும் போய் செக் பண்றாரு. எப்படியோ 2 பாம்பை கண்டுபிடிச்சு டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஸ்கூல்ல வச்ச பாம்பை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பாம்பு வெடிச்சு 120 குழந்தைங்க வந்து சாகுறாங்க. கரெக்டா அந்த பாம்பு வெடிக்கும் போது தான் வில்லன் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறான். இங்க என்ன ட்விஸ்ட்னா வில்லனுக்கு வந்து விஜய் தெரியும். ஆனா விஜய்க்கு வந்து வில்லன் யாரு அப்படின்னு தெரியாது. அவன் கூட போன் பண்ணி தான் பேசியிருக்காரு. அவன் போட்டோவும் தெரியாது. பார்ட் 1க்கு ஆப்போசிட்டா இருக்கும் இந்த கதை. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள வந்து அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறம் மக்களும் வந்து ரொம்பவே பயப்பட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் நம்ம விஜய் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமை உருவாக்குறாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே இவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு டீமை வந்து செட் பண்ணி முஸ்தபாவை தேட ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த டீமை வச்சு விசாரிக்கும் போது தான் சென்னையில வந்து முஸ்தபாக்கு ஹெல்ப் பண்றது ராஜன் ஒரு பொலிட்டிஷியன் தெரிய வருது. ராஜன் வெறும் பொலிட்டிஷியன் மட்டுமே கிடையாது. இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த நில மோசடி, பண மோசடி, ஆள் கடத்தல், ட்ரக்ஸ் கடத்தல் இப்படின்னு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய மாஃபியான விஜயோட சீக்ரெட் டீம் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி விஜய் கிட்ட தராங்க. விஜய் டைரக்டா போய் ராஜனை மீட் பண்றாரு. நீ இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கிற கிரைம் எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இப்பவே வாரண்ட் வாங்கி உன்னை வந்து என்னால என்கவுண்டர் போட முடியும் அப்படின்னு விஜய் சொல்லுவாரு. இங்க வந்து ஃபைட் நடக்கும். வழக்கம் போல விஜய் வந்து அவனோட ரவுடிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுறாரு. ராஜன் வந்து சரி நான் மாட்டிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா வந்து அங்க முஸ்தபா என்ன பண்றான்னா அசீனை வந்து கடத்திடுவான். விஜய்க்கு போன் பண்ணி உன்னோட லவ்வர் வேணும்னா ராஜன் கிட்ட எதுவுமே கேட்காம நான் சொல்ற இடத்துக்கு போய் அவளை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆனா விஜய் வந்து அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ராஜன் கிட்ட விசாரிப்பாரு. அப்பதான் ஒன்னு சொல்லுவான், முஸ்தபா வந்து சென்னையில ஒரு பெரிய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்கு மெயினான ஹப்பா மாத்த போறான். மும்பை தான் ஸ்டார்டிங்ல வச்சிருந்தான். இப்ப சென்னையை ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வர போறான். சோ இவ்வளவு நாள் மும்பைல என்ன பண்ணானோ இனிமேல் இது வந்து சென்னையில பண்ண போறான் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தளபதி வந்து ராஜனை அங்கேயே சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அதே சேம் டைம்ல நம்ம வில்லன் என்ன பண்றாருன்னா அசீனோட கழுத்தை அறுத்து கொன்னு வீடியோ எடுத்து நம்ம விஜய்க்கு அனுப்பிடுறான். அசீனோட பாடியை பார்த்த விஜய் வந்து ரொம்பவே கதறி அழுகிறாரு. அப்பா அம்மா காதலின்னு எல்லாத்துமே இறந்துட்டாங்க. இப்போ வந்து விஜய் ரொம்பவே அனாதையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. கேர்லெஸ் மிஸ்டேக்கால அசீன் வந்து செத்துட்டான்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்படியே வந்து 1 வீக் போகுது. அந்த பக்கம் வில்லன் வந்து போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு எல்லாமே ஃபுல் ஸ்விங்கா கடத்திட்டு இருக்கான். இங்க நம்ம விஜய் என்ன பண்றாருன்னா வில்லனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்காங்களா, சோ அதை வந்து நம்ம ஒரு டீம்ல வந்து ஒருத்தர் கருப்பாடு இருக்கான், அவனுக்கு எப்படியோ வந்து வில்லனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறாரு. இங்க இருந்து மூவி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். விஜய் வந்து வில்லனோட எல்லா பிசினஸையும் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த விஜயோட கேங்ல இருக்கிற கருப்பாடி கண்டுபிடிச்சு அவனையும் சுட்டு கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வில்லனோட ரியல் எஸ்டேட், ட்ரக்ஸ் சப்ளை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றாரு. வில்லனுக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஆளையா கண்டுபிடிச்சு ஒருத்தனா போட்டு தள்ளுறாரு. முக்கியமா என்னன்னா வில்லனுக்கு வந்து மும்பைல இருக்கிற ஃபேக்டரியை வந்து பாம் வச்சு வெடிக்க வைக்கிறாரு. அங்க வந்து அவனுக்கு டோட்டல் நிறைய லாஸ் ஆகுது. அப்பதான் தளபதி விஜய்க்கு போன் பண்ணி இவ்வளவு நாள் மூஞ்சவே காட்டாம பொட்ட மாதிரி இருக்கே, ஆம்பளை இருந்தா நேருக்கு நேர் வாடா நீயா நானா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க தாங்க நம்ம படத்துல வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வருது. விஜயும் வில்லனும் வந்து சென்னை அவுட்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில வந்து மீட் பண்றாங்க. மாசான ஃபைட். பேக்ரவுண்ட்ல வந்து பிஜிஎம் போடுறோம். எப்படியும் நம்ம தளபதி வந்து அவனை அடிச்சு அங்க போட்டுறாரு. அப்புறம் உன கொலை பண்ண வந்து இந்த புல்லட்டை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த கவர்மெண்ட் புல்லட்டை அப்படின்ட்டு கீழே இருக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸை வச்சு அவன் கழுத்து அறுத்து அங்கேயே வெட்டி போறாரு. இதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் வந்து அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்து போன அந்த குழந்தைகளுக்கும் ஹீரோயின் அசீனுக்கும் அஞ்சலி செலுத்துற மாதிரி நம்ம இந்த கதையை முடிக்கிறோம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம நீங்க கேட்ட மூவி ஸ்டோரிஸ் எல்லாமே நாங்க கண்டிப்பா வர்ற வாரத்துல எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கதையா ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.